எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் விவேக். நான் ஆர்த்தோபெடிக் மருத்துவராக சென்னையில் 20 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ ஐஸ்வர்யா மருத்துவமனை OMR சென்னையில் இருக்கிறேன். இன்னைக்கு நான் பேச போற டாபிக் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் ஆஃப் த நீ, மூட்டோட தேய்மானம். நார்மலி நம்ம ப்ராக்டிஸ்ல மூட்டு தேய்மானத்துக்காக நிறைய நாங்கள் டெய்லி பார்க்குறோம். இதுக்கான சில டவுட்ஸ் இருக்கும். இதனோட ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பத்தி நான் இன்னைக்கு பேச போறேன். மூட்டு தேய்மானம் 55 இயர்ஸ் 55 வயசு பிறகு வெரி காமன் கண்டிஷன், ஒரு டீஜெனரேட்டிவ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா, நம்ம ஏஜ் ஆக ஆக, வயசு ஆக ஆக நம்ம உடம்புல எல்லா ஒரு டிஷ்யூஸ்லயும் மாற்றங்கள் ஏற்படும். அதுல மூட்டுல எலும்பு மேல இருக்கிற கார்டிலேஜ், ஒரு ஜவ்வு தேய்மானம் வரத்துக்கு தான் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவோம். இதுக்கு நிறைய கண்டிஷன், இந்த கண்டிஷன்ஸ்க்காக நிறைய காரணங்கள் இருக்கும். அதுல முக்கியமான காரணம் ஹெரிடிட்டரி, நம்ம ஜெனட்டிக்ஸ், பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு ஜெனட்டிக்கா அந்த மாதிரி இருந்தா நமக்கும் இந்த ஒரு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வர வாய்ப்புகள் உண்டு. ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் சிம்டம்ஸ் கேட்டீங்கன்னா, நீ பெயின், ஸ்வெல்லிங், வலி இருக்கும், அப்புறம் ஸ்வெல்லிங் இருக்கலாம். அண்ட் ஒர்க் கெப்பாசிட்டி, ஒரு பீரியட் ஆஃப் ரெஸ்ட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல வலி வரும். இல்ல ரொம்ப வேலை செஞ்ச பிறகு வலி இருக்கும், வீக்கா இருக்கும் அப்படின்னா அது ஒரு காமனான சிம்டம்ஸ். அதே மாதிரி இந்த சிம்டம்ஸ் நிறைய கண்டிஷன்ஸ்ல வரும். பட் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் 55 இயர்ஸ் ஏஜ்க்கு அப்புறமா நான் பார்க்குற ப்ராப்ளம்ஸ்ல இதுதான் ஒரு காமனான கண்டிஷன்ஸ். நாட் ஓன்லி ஏஜ், பட் தெர் ஆர் அதர் கண்டிஷன்ஸ். அவங்க போனோட ஸ்ட்ரென்த்து, வைட்டமின் டிஃபிஷியன்சிஸ், அதெல்லாம் செகண்டரி காரணங்களா இருக்கும் இந்த ஆர்த்ரைட்டிஸ் அதிகமாக ஆகிறதுக்கு. எந்த விதமா நம்ம ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இந்த தேய்மானம் அதிகமாகாம பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், வெயிட் கம்மியா இருக்கணும். இது ரெண்டு ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ் டு மெயின்டைன் அவர் நார்மல் ஹெல்தி நீ ஜாயிண்ட்ஸ். நான் தேய்மானம்னா எல்லாரும் எலும்பு தேஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் எலும்பு மேல எல்லா ஜாயிண்ட்டுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கார்டிலேஜ் அப்படின்னு இருக்கும். இது போனோட மாடல். இதுல இந்த ஒயிட் பகுதி என்ன இருக்கும், அதுதான் கார்டிலேஜ். இந்த கார்டிலேஜ் பிறந்த டைம்ல இருந்தா அது ஒரு டைம் தான் அது நம்ம இதாகும். ஒரு வாட்டி அது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா திருப்பி புதுசா உருவாக்க முடியாது. அது ஒரு ஸ்கார் டிஷ்யூ ஆகுதான் அது மாறும். ஸோ இது ஏஜ் ஆக ஆக அந்த சின்ன சேஞ்சஸ் வரதுனால நம்ம பாடி இஸ் நாட் ஏபிள் டு ஹீல் இட். ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த ஒரு தேய்மானம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ தேய்மானம் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், ரொம்ப ஒரு ஆக்டிவிட்டி கம்மியாகும் அப்படி எல்லாம் கிடையாது. சிலவங்க ஏர்லி ஏஜ்ல வரும். அப்போ 55-60 இயர்ஸ்லேயே நிறைய அவங்கள டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல ப்ராப்ளம்ஸ் வர சிச்சுவேஷன் வரலாம். அந்த டைம்ல ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். மெயின்லி ட்ரீட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஹவுஸ் ஹோல்ட் ரெமிடிஸ், அப்ளிகேஷன், ஜெல் எக்ஸசைசஸ். அதுலேயே முக்கால்வாசி அந்த சிம்டம்ஸ் நாங்கள் மேனேஜ் பண்ணலாம். அது சேர்ந்து சில மெடிசின்ஸ் இருக்கும், மெயின்லி விட்டமின்ஸ், பெயின் கில்லர் யூசேஜ் சில வாட்டி நாங்கள் ரெகுலரோட ரொம்ப அதிகமாக வலி இருக்கும், அப்போ நாங்கள் யூஸ் பண்ணலாம். யூசேஜ் ஆஃப் பெயின் கில்லர்ஸ் ஃபார் லாங் டேர்ம் சேஃப் கிடையாது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். நான் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, தேய்மானம் இருக்கு, அவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகெயின் ஆல்வேஸ் நம்ம சிம்பிள் ட்ரீட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இஸ் ஹவுஸ் ஹோல்ட் ரெமிடிஸ், நீ கேப் அப்ளிகேஷன், ஜெல், ஸ்ப்ரே, ஆயின்மெண்ட், பிசியோதெரப்பி, இதெல்லாம் பண்ணி நிறைய நம்ம ஒரு ஆக்டிவிட்டிஸ் கெயின் பண்ண முடியல. அந்த ஒரு பட்சத்துல மோர் இன்வேசிவ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா நீ ஜாயிண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். நீ ஜாயிண்ட் இன்ஜெக்ஷன்ஸ்ல நிறைய விதமா இருக்கும். 3 or 4 types are there. எந்த கண்டிஷன்ஸ்க்கு எந்த இன்ஜெக்ஷன் பெட்டரா இருக்கோ தட் த டாக்டர் வில் அசஸ் அண்ட் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. சிலவங்க இதெல்லாம் ப்ரிலிமினரி ட்ரீட்மெண்ட் பண்ணி கூட சரிப்பட்டு வரல, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் குறைவாயிட்டு இருக்கு, அவங்க முன்னாடி மாறி அவங்க வெளியில போயிட்டு அவங்களோட சோசியல் லைஃப்ல எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா தேர் இஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இருக்கும். அது நம்ம ஒரு லாங்குவேஜ்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் சேஞ்சிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா, அந்த ஒரு தேய்மானத்தினால ஹோம் பவுண்ட் ஆயிருப்பாங்க, வீட்டு விட்டு வெளியில போறதே யோசிப்பாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன் அப்போ நம்ம எக்ஸ்ரே எடுத்துட்டு இல்ல இது தேய்மானத்தினால்தான் ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிச்சாக்கா தென்
knee surgery is a very viable option. ரொம்ப ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் இருக்கும்.